நம்ம வாழ்க்கையிலெல்லாம் திரும்பி பார்க்கும்போது சில இடங்கள் இருக்கும், அங்கே நமக்கு சில காரியங்கள் கர்த்தர் செஞ்சு நம்ம வாழ்க்கையை மாற்றி இருப்பார். நெவர் ஃபர்கெட் தோஸ் டேஸ். இதுதான் கரெக்டுன்னு சொல்லி நம்ம கிறிஸ்டியன்ஸ் என்று நம்மளை சொல்லி கொண்டாலும் பல உலகத்தின் காரியங்கள், பாவத்தின் காரியங்களுக்கு உடந்தையாக இருக்கிறோம். கிருபை துரத்திட்டே வரும். சில சமயம் அன்பா தட்டி கொடுத்து சொல்லும், சில சமயம் அடிச்சு தர நிறுத்திட்டு வரோம். சில சமயத்தில் சில விஷயங்கள் பிடிக்கல, சில மனிதர்கள் பிடிக்கல, சில காரியங்கள் பிடிக்கல, இல்லாட்டி வெளியே நல்லா இருக்கு, வெளியே எனக்கு இது பெட்டராக தெரியுதுன்னு சொல்லி நீங்கள் போக முயற்சி செய்யலாம். ஆனால் அவர் கிருபை உங்களை விடாது. அன்பு புரிஞ்சா அன்பு, அடிதடி புரிஞ்சா அடிதடி. கைப்பிடிச்சு நடந்து வரலாமா இல்லாட்டி தரன்னு இழுத்துட்டு வரலாமான்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். ஆனால் இந்த கிருபை இது ரெண்டையும் செய்யும். அந்த கிருபைக்கு தேவை நீங்க. ஒரு வயசானவர் ஒருத்தர் அவரோட நண்பரை பார்த்து சொன்னார், என்னுடைய சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்துட்டேன் என் பசங்களுக்கு அப்படின்னாரு. ஏன்னா அவரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, பரவாயில்லையே, எவ்வளோ ஒரு நல்ல மனசு உங்களுக்கு, அதுக்குள்ளே உங்களுடைய சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்துட்டீங்களே, எவ்வளோ சுமாராக எவ்வளோ பிரித்து கொடுத்துருப்பீங்க அப்படின்னு கேட்டார். ஒரு 1 கோடி இருக்கும் அப்படின்னாரு. 1 கோடியாக பிரித்து கொடுத்துட்டீங்களா, பரவாயில்ல, என்னெல்லாம் பிரித்து கொடுத்தீங்க அப்படின்னாரு. ஒரு 1 கோடிக்கு கடன் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. யார்கிட்ட என்ன இருக்கோ அதுதானே அவங்க திரும்பி கொடுக்க முடியும். ஸோ என்கிட்ட கர்த்தரோட வார்த்தை என்ற காலையில் இருக்கிறது, அதை உங்களுக்கு பிரித்து கொடுக்க இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிறேன். இன்றைக்கி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. என்ன ஆக்டிவிட்டினா, நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும். ஓகேயா? எல்லாரும் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். எல்லாரும் ஹalleluya. எல்லாரும் thank you Jesus. அப்போ உங்களால் இதெல்லாம் செய்ய முடியுதில்ல? செய்ய முடியுதில்ல? வருதில்ல? வருதா? கர்த்தரோட வார்த்தை இன்னைக்கு கடந்து வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பேசுகிற விதத்தில் இவை எல்லாவற்றும் நீங்கள் செய்யணும். I don't want you to be a church which is sleeping. I want you to be a church which is receiving and glorifying God. கர்த்தர் வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை ஆமோதிக்கிற சபையாக நாம் இருக்க வேண்டும். We have to glorify God. கர்த்தர் வார்த்தை நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறது பாருங்க. அது செய்கிற காரியங்களை நம் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். That's the process. இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கணும்னா, ஜீசஸோட வேர்ட் நம்ம வாழ்க்கையில் அதிசயத்தை செய்யும், கண்டிப்பாக செய்யாமல் இருக்காது. That's the power of the word of God. தேவனுடைய சத்தியத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உண்டு. அதால் சும்மா இருக்க முடியாது. வசனம் சொல்கிறத போல் அது எதற்காக வருகிறதோ அதை செய்யாமல் திரும்பி போவாது. So the word of God is so powerful that it will come and do what it has to do in our life. ஆனால் நம்ம என்ன செய்யணும், அதை வெளிப்படுத்தணும். There are 2 things that we can do. ஒன்று, அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம், ஆனால் அதை நம்ம கண்டுக்காமல் இல்லாட்டி அதை அமைதிப்படுத்தி அதை இக்னோர் பண்ணி நம்ம இருக்கலாம், சைலண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி இதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துக்கலாம். பட் த செகண்ட் அண்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் தட் வி கேன் டூ இஸ், கர்த்தரோட வார்த்தை நமக்குள்ளே வந்த உடனே அதை செய்ய ஆரம்பித்த உடனே அதை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அதை வெளிப்படுத்த ஆரம்பிக்கணும். You should start revealing the word of God in your life. அது செய்கிற காரியங்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்கணும் நம்ம வாழ்க்கையில், by our actions, by our words. அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் அந்த வார்த்தை வரும் பொழுதே அந்த உற்சாகத்தை வெளிப்படுத்துறது. கிரேஸ், அது நம்ம கற்றுக்கொண்டிருக்கிற காரியம். என்னது? கிரேஸ், கிருபை. கிருபை குறித்து தவறான புரிதல் அதிகமாக இருக்கிறது இன்றைக்கு. கிருபையை குறித்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, கிண்டல் செய்கிற அளவுக்கு, அதை கேலி செய்கிற அளவுக்கு மாறி இருக்கிறது. அதையும் சும்மா பயன்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. இந்த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா பைபிள் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ் எடுத்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸு கிறிஸ்டியன்ஸோட வாழ்க்கையில் முக்கியமான வார்த்தைகளாக அடிக்கடி பயன்படுத்தப்படுகிற வார்த்தைகள். Why is it being repeatedly spoken in the Christian
ஃப்ரெட்டர்னிட்டினா எதுக்கு கிறிஸ்துவர்கள் மத்தியில் இது திரும்ப திரும்ப பேசப்படுகிறது என்றால் ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறார், இது பேசப்பட வேண்டும் என்று சொல்லி. ஏன்னா இவை முக்கியமானவை, இதான் அடிப்படை. இவாஞ்சலிசம், டிசைபிள்ஷிப், கிரேஸ், இதெல்லாம் அடிப்படை, திரும்ப திரும்ப பேசப்படும். இதான் கிறிஸ்டியானிட்டியோட ஃபவுண்டேஷன். இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டினா மற்ற எந்த காரியம்லாம் சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. இதுதான் அடிப்படை, இதுதான் ஜீசஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. ஆனால் என்ன வருத்தம், நான் இது என்னன்னே தெரியாமல் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க, சும்மா பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க, சும்மா சொல்கிறாங்க, அதை தப்பாகவும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ the last few months we are trying to understand what it is actually meaning. அதை அன்பேக் பண்ணுறோம், நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக அன்பேக் பண்ணுறோம். we are unpacking and we are trying to understand what it is meaning. ஸோ அதில் கிரேஸை குறித்து நம்ம சில காரியங்களை அன்பேக் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் இந்த சீரீஸ் பேர் கிரேட். ஏன்னா கிரேஸ் இருந்தாங்க கிரேட், கிரேஸ் இருந்தாங்க கிரேட். we become great, our lives become great. Whenever grace operates, wherever grace operates, there our lives become great. அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கிரேட் என்ற சீரீஸ் மூலமாக. இட்ஸ் அபவுட் கிரேஸ், கிருபையை குறித்த காரியம். அண்ட் இப்படி அடிப்படை வேதத்தின் காரியங்களை நம்ம சரியாக ஃபவுண்டேஷனில் ஸ்ட்ராங் ஆனால் தான் நம்ம சரியான கிறிஸ்துவர்களாக இருக்க முடியும். அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளை கொண்டு கர்த்தரால் பெரிய காரியங்கள் செய்ய முடியும். ஸோ போன வாரம் கிரேஸ் என்ன பார்த்தோம்? யாருக்கா ஞாபகம் இருக்கா? எம்மாவா சீஷர்களை கொண்டு என்ன பார்த்தோம்? வாட் டிட் வி லேர்ன் லாஸ்ட் வீக்? என்ன கற்றுக்கொண்டோம்? ஃபயர், ஃபயர், ஃபயர். எஸ். இந்த வாரம் கிரேஸோட இன்னொரு பரிணாமத்தை பார்க்க போகிறோம். கிருபை என்று சொல்லும் பொழுது சில கோட்பாடுகளுக்குள்ள, சில ஃப்ரேம் ஒர்க்குள்ள இந்த கிருபையை வச்சிருக்கிறாங்க. பட் ஐ கோனா ஷோ சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் டுடே. வேதத்தின் அடிப்படையில் கிருபையை குறித்து ரொம்ப விசேஷமாக ஒருவேளை நமக்கு தெரியாத ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். கிரேஸ் என்று சொல்லும் பொழுது இந்த பாசேஜில் அதை குறித்த பியூட்டிஃபுல்லான ஒரு லேர்னிங் இருக்கிறது. வாசிப்போமா? அப்போஸ்தலர் நடபடிக்கை 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம். Chapter 9 verses 1 to 22. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிரூபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த பொழுது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த பொழுது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வையில்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெரு எனப்படும் தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால்
அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றார். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அப்பொழுது அனனியா போய் வீட்டிற்குள் பிரவேசித்து அவன் மேல் கை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தன. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். கேட்டவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர்களிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவனல்லவா என்றார்கள். சவுல் அதிகமாக திடம் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். Amen. One of the most beautiful, intense passages of the Bible, New Testamentல நம்ம படிக்கக்கூடிய இந்த பகுதி ஒரு விசேஷமான, ஆனால் ரொம்ப ஆழமான ஒரு பகுதியாக இருக்கிறது. ஏன் இது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சவுல் பவுலாக மாறுவதற்கான ஒரு முக்கியமான ஒரு இன்சிடெண்ட் இது. இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் பாலோட லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பல பியூட்டிஃபுல் டெக்ஸ்ட், லெட்டர்ஸ், பைபிள் சாப்டர்ஸ், வேர்சஸ் நமக்கு கிடைக்க கர்த்தர் செஞ்சார். அது மட்டும் இல்லை, பல சபைகள் ஸ்தாபிக்கப்பட சர்ச் பிளான்டிங்க்கு ஒரு பியூட்டிஃபுல்லான மாடலை இவர் மூலமாக ஏற்படுத்தினார். அது மட்டும் இல்லை, ஒரு சர்ச்சை எப்படி வளர செய்வது, கர்த்தருடைய டீச்சிங்ஸில், ஜீசஸோட டீச்சிங்ஸில் எப்படி வளர செய்வது என்பதற்கு கர்த்தர் பயன்படுத்தினார். ஸோ திஸ் இஸ் வேர் இட் ஆல் ஸ்டார்டட். இந்த இடத்துல தான் ஆரம்பிச்சது. நம்ம வாழ்க்கையிலெல்லாம் திரும்பி பார்க்கும்போது சில இடங்கள் இருக்கும், அங்கே நமக்கு சில காரியங்கள் கர்த்தர் செஞ்சு நம்ம வாழ்க்கையை மாற்றி இருப்பார். நெவர் ஃபர்கெட் தோஸ் டேஸ். அந்த நாட்களை மறந்துடாதீங்க, அந்த சம்பவங்களை மறந்துடாதீங்க, கர்த்தர் உங்களோட இடைப்பட்ட அந்த தருணங்களை மறந்துடாதீங்க. தே ஆர் வெரி ஸ்பெஷல். இன்றைக்கு நம் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்து ஆச்சரியப்படுகிறோம் இல்லையா? இட் ஆல் ஸ்டார்டட் சம்வேர். And that was powerful, and there's so many lessons from it. நமக்கு மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கு சாட்சியாக அதை சொல்லும் பொழுது அவங்களுக்கு அதன் மூலமாக பல உற்சாகத்தின் காரியம் பதில்கள் கிடைக்கும். So never forget it, keep remembering it, give thanks to God for that. திரும்ப நன்றி சொல்லுங்க அந்த விஷயங்களுக்கு, அதை பகிர்ந்து மற்றவங்களுக்கு கொடுங்க, சொல்லுங்க, அதை பற்றி சொல்லுங்க. They will learn so much from it. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேசேஜாக இது இருக்கிறது. அதாவது இன்றைக்கு இந்த பேசேஜில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஆனால் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ். கிருபை இந்த பேசேஜில் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். போன வாரம் நம்ம கற்றுக்கிட்டோம், கிருபைன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரே ஒரு விஷயத்தில், ஏசப்பா எங்கே வேணால் இருந்திருக்கலாம், நியாயப்படி அவர் வேறு எங்கேயோ தான் இருந்திருக்கணும், வேறு இடங்கள் இருந்திருக்கணும். ஆனால் அவர் தகுதி இல்லாத, ஊர் பேர் தெரியாத அந்த எம்மாவு டிசைபிள்ஸை தேடி வந்தார். பார்த்தீங்களா? அதான் கிருபை. அதான் இன்றைக்கும் நமக்கு அவர் பாராட்டுகிறவராக இருக்கிறார். அண்ட் கிரேஸ்னா நார்மலாகவே we only attach it with love, kindness, gentleness, அன்பு, பாசம், கனிவு, கரிசனம். கிரேஸ்னா நம்ம எப்பொழுதுமே கிரேஸ் என்ன பண்ணுறோம், ஒரு சாஃப்டான விஷயத்தோட நம்ம அதை நம்ம அட்டாச் பண்ணுறோம். கிரேஸ் என்னோட நமக்கு ஒரு பாருங்கள், சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு கலர் நமக்குள்ளே ஆக்சுவலாக தோன்றுமா? It's science. When you say a word, there's a color which will appear in yourself. அப்போ சில ரொம்ப ரொம்ப கனிவு
காரியங்கள், அன்பு காரியங்களை சொல்லும் பொழுது ஒரு பியூட்டிஃபுல் பேஸ்டல் கலர்ஸ் தோணலாம், லைட் கலர்ஸ் தோணலாம், அழகான கலர்ஸ் தோணலாம். ஆனால் கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை சொல்லும் பொழுது கொஞ்சம் ஷார்ப்பான ரஃப்பான ஒரு டார்க் ரெட்டு, டார்க் ஃப்ளோரசன்ட் க்ரீனு, இந்த மாதிரிலாம் தோணலாம். அப்போது கிரேஸ்ன்னு சொல்லும் பொழுது நமக்கு சயின்டிஃபிக்காக தோன்றுகிற காரியங்கள் மேபி திஸ் பேஸ்டல்ஸ், லைட் ப்ளூ, பிங்க்கு, இந்த மாதிரி கலர்கள் தோன்றும். அஃப்கோர்ஸ் கிரேஸ் இஸ் ஸோ ஸ்பெஷல். அது ஆண்டவருடைய அன்பை காண்பிக்கிறது, சாக்ரிஃபைஸை காண்பிக்கிறது. பட் டுடே ஐம் கோன் டு ஷோ யூ விச் மோஸ்ட் ஆஃப் யூ ஹவ் ஆல்ரெடி ஸ்போக்கன் இன் சம் பிட்ஸ். கொஞ்சம் அதை பற்றி சொன்னீங்க. ஆனால் பட் ஐம் கோன் டு ஷோ யூ இன் டீட்டெயில். கிருபை இஸ் நாட் ஓன்லி அபவுட் soft, kind and gentle things. கிருபை is much more than that. இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம், சால் அவன் ஆண்டவர் சந்திக்கிறாரு. அவன் கண்ணு போன உடனே ஆண்டவர் அவனை கைத்தாங்களாக கூட்டு போகிறாரு, இது பண்ணுறாரு, நிறைய விஷயம் பண்ணுறாரு. ஆனால் கடைசியில் அவனுக்கு கண்ணு திரும்பி கிடைக்குது. நிறைய பேர் இந்த பாசேஜை போதிக்கும் பொழுது அவங்க கிரேஸை பற்றி இதுலேருந்து போதிக்கும் போது அந்த ஹீலிங்கை பற்றி தான் போதிப்பாங்க. அஃப்கோர்ஸ் ஹீலிங் ஆஃப் ஹிஸ் ஐஸ் வாஸ் ஸோ ஸ்பெஷல். அந்த ஃபிசிக்கல் ஹீலிங், அவனுக்கு கண் இல்லாமல் போய் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான், நடக்கக்கூட முடியல. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, ஃபியூ மினிட்ஸுக்கு முன்னாடி அவன் எல்லாரையும் பயம்படுத்திட்டு சுற்றிட்டு இருந்தவன், அவன் கெத்தாக நடந்து வந்தவன். ஆனால் இப்போது ஜஸ்ட் கொஞ்சம் நேரத்தில், ஃபியூ செகண்ட்ஸில் அந்த கண்ணு போனவன அவனால் நடக்க முடியல. அவனை கைத்தாங்களாக கூட்டிட்டு போறாங்க. எவ்வளோ ஒரு மாற்றம் பாருங்களேன். அப்படியே மாறிச்சு. அந்த கண்ணு தெரியாத நேரத்தில் அவன் ஒருவேளை வெக்கப்பட்டிருக்கலாம், அவன் வேதனைப்பட்டிருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம், என்ன செய்யணும்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். நம்ம இன்ஃபேக்ட் பார்க்குறோம் சாப்பிடாம கூட இருந்திருக்கலாம் என்று சொல்லி பார்க்கிறோம். எஸ், he went through a troubled time and when he got his eyes, அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும். நமக்கு சுகவீனம் இருக்கும் பொழுது, வலி இருக்கும் பொழுது, கஷ்டம் இருக்கும் பொழுது நம்ம ஜெபிக்கிற ஜெபம், ஏசப்பா என்னை சுகமாக்குங்க ஏசப்பா, எனக்கு விடுதலை கொடுங்க ஏசப்பா, இந்த மனுஷங்கிட்ட இருந்து காப்பாத்துங்க ஏசப்பா, இந்த வலி போகணும் ஏசப்பா, இந்த குறைவு மாறணும் ஏசப்பா என்று சொல்லி நம்ம எவ்வளோ ஜெபிப்போல. அப்போ ஏசப்பா அந்த வலியை மாற்றும் பொழுது நமக்குள்ளே எவ்வளோ சந்தோஷம் வரும்ல. ஆனால் டுடே ஐம் கோயிங் டு டெல் யூ சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே கிரேஸு இஸ் நாட் அபவுட் த ஃபிசிக்கல் ஹீலிங். வெளியே நடந்த அந்த சரீரத்தில் அவன் அனுபவித்த அந்த வலியை மாற்றினது கிருபை இல்லை. ஆனால் அவனுக்குள்ள அவன் இருதயத்துக்குள்ள அவனை சுகமாக்கினார் பார்த்தீங்களா, அவனை குணமாக்கினார் பார்த்தீங்களா, அதுதான் கிரேஸ். பவுலை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது there are some very special incidents அவன் லைஃப்பில். ரொம்ப விசேஷமான சில இன்சிடென்ட்ஸ் இருக்குது. அப்போஸ்தலர் நடபடிக்கை 7ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்க போகிறோம். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரையடைந்தான். அங்கே கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். இந்த பவுல் எனப்படுகிற சவுல் அவன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஸ்டீஃபன் எனப்படுகிற கர்த்தருடைய ஊழியக்காரனை சாகடிக்கிறதுல பெரும் பங்கு வகித்தான். He played a very important role. என்ன பங்கு? இவன் கல்லை தூக்கி அடிச்சானா, இவன் கல்லை தூக்கி அடிக்கல. இவன் சொந்த கையால் கொலை செஞ்சானா, இவன் கொலை செய்யல. ஆனால் அதில் ஒரு பங்குதாரராக இருந்தான். He played a very important role. எப்படிப்பட்ட இம்பார்ட்டன்ட் ரோல்னா, இந்த கல்லை எடுத்து அடிக்கிறாங்க தெரியுமா,
அந்த யூதர்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப நிறைய ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, மேலே ஒரு கவுன்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு கல்லை தூக்கி அடிக்கிறது கஷ்டன்றனால அந்த மேல் வஸ்திரத்தை கலட்டி, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவங்களுக்கு, அதை இங்கே இந்த யங் மேனோட காலடியில் வைக்கிறாங்க. அப்போ அது எதை காட்டுகிறது என்றால், இவன் மேலே இருந்த ட்ரஸ்ட்டை காட்டுது. அந்த கூட்டத்திற்கு இவன் ஒரு நம்பிக்கையான ஆள் என்கிற விஷயத்தை காண்பிக்கிறது. ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தான். இவன் ஒரு ஃபாரிசியாக இருந்தான். ஆக்சுவலாக நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தான். இவன் அப்ரூவல் கொடுக்குறானா, இவன் இதை ஒத்துக்கிறானா, இவனை சாகடிக்கணும்னு. நல்லா கவனிச்சுக்கோங்க, இவன் கல்லடிக்கலை, இவன் கொலை செய்யலை, ஆனால் இவன் இதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறான், அப்ரூவல் கொடுத்துருக்கிறான் இவனோட செய்கையின் மூலமாக. ஸோ பால் இனிஷியலாக இப்படி சில காரியங்களுக்கு அவன் தன்னுடைய செய்கையின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக அவன் உடந்தையாக இருந்து பாவத்தில் இருக்கிறான். என்ன பாவம்? இயேசு கிறிஸ்து தான் மெய்தேவன் என்கிற உண்மை இவன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. எது சத்தியம், எது உண்மைன்னு இவன் பார்க்கல. வேற ஏதோ ஒரு காரியத்தை பார்த்துட்டு இருக்கிறான். இதுதான் கரெக்ட் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறான். எனக்கு பிரியமானவர்களே, நம்மள கிறிஸ்துவர்கள் தானே, ஆனால் இன்னும் நம்ம கண்களும் இப்படி மறைக்கப்பட்டிருக்குல்ல. இதுதான் கரெக்டுன்னு சொல்லி நம்ம கிறிஸ்டியன்ஸ் என்று நம்மளை சொல்லி கொண்டாலும் பல உலகத்தின் காரியங்கள், பாவத்தின் காரியங்களுக்கு உடந்தையாக இருக்கிறோம். we are partners in crime. நம்ம சொல்லலாம், நம்ம கொலை செய்யலன்னு சொல்லலாம், நான் அந்த பெரிய பாவத்தெல்லாம் செய்யலன்னு சொல்லலாம். பட் நம்ம கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம பல விஷயங்களில் நம்மளும் ஒரு பார்ட்னராக இருக்கிறோம், பவுலை போல. பட் இங்கே பாருங்கள், இங்கே தான் கிரேஸ் ஆப்ரேட்ஸ். கர்த்தர் அப்படியே நம்மளை இருந்துட விட மாட்டார் பாருங்க. அவர் பிள்ளைங்க அவங்க துணிகரமாக நேரடியாக சில தவறுகளை செய்யாட்டியும் அவங்க வந்து ஒரு சர்க்கிளில் போய் மாட்டுறாங்க, ஒரு பாவத்தின் விளிம்பில் இருக்கிறாங்க. அப்படின்னா அவருடைய கிருபையை அனுப்பி அவங்கள தூக்கி எடுத்துட்டு வருவார். இஃப் யூ லுக் பேக், கோ பேக் இன்டு எம்மாவூட் டிசைபிள்ஸ் ஸ்டோரி, அவங்க தப்பான டைரக்ஷனில் போயிட்டு இருந்தாங்க. ஏசப்பா சொல்லியிருந்தாரு எல்லாரையும் இங்கே எருசலேமுக்கு வர சொல்லுன்னு சொல்லியிருந்தாரு. இவங்க ஆப்போசிட்டில் போகிறாங்க, துரத்திட்டே வந்தார். அதான் கிருபை. கிருபை துரத்திட்டே வரும். சில சமயம் அன்பாக தட்டி கொடுத்து சொல்லும், சில சமயம் அடித்து தரன்னு இழுத்துட்டு வரும். அதான் கிருபை. அதான் கிருபை. I want to tell you, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறையா, சில சமயத்தில் சில விஷயங்கள் பிடிக்கல, சில மனிதர்கள் பிடிக்கல, சில காரியங்கள் பிடிக்கல, இல்லாட்டி வெளியே நல்லா இருக்கு, வெளியே எனக்கு இது பெட்டராக தெரியுதுன்னு சொல்லி நீங்கள் போக முயற்சி செய்யலாம். ஆனால் அவர் கிருபை உங்களை விடாது. அன்பு புரிஞ்சா அன்பு, அடிதடி புரிஞ்சா அடிதடி. கைப்பிடிச்சு நடந்து வரலாமா இல்லாட்டி தரன்னு இழுத்துட்டு வரலாமான்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். ஆனால் அந்த கிருபை இது ரெண்டையும் செய்யும். அந்த கிருபையால் ரெண்டும் செய்ய முடியும். அந்த கிருபைக்கு தேவை நீங்கள். ஆனால் இந்த ப்ராசஸ் ரொம்ப பியூட்டிஃபுல் பாருங்கள். எனக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ப்ராப்ளம், நிறைய பேருக்கு இங்கே தெரியும். எனக்கு இந்த அல்சர், கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருந்தது. ரொம்ப அதிகம். கொஞ்சம் நான் சொல்ல வெரி 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 இன்டென்ஸ். கொஞ்சம் ஏதாவது அப்படி சாப்பிட்டாலே அந்த நாள் ஃபுல்லாக காலி. எனக்கு ஒரு பயங்கரமான தலைவலி வரும், எக்ஸ்ட்ரீம் ஹெடேக் வரும், எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு வலி இருக்கும், ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், வீக்னஸ் இருக்கும். ரொம்ப கஷ்டம். அதை அனுபவிக்கிறவங்களுக்கு அது தெரியும். எத்தனையோ டாக்டர்ஸ் போனேன், பார்த்தேன். எல்லாருமே ஒரே மருந்தை ஒரு 3-4 பேரில் மாற்றி மாற்றி கொடுத்தாங்க. இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்க்கு இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, அதுக்கு எடுக்கிற மருந்துகள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதுக்கு வீரியம் இல்லாமல் போயிடும், பவர் இல்லாமல் போயிடும். ஏன்னா உங்கள் பாடி அதுக்கு ரொம்ப
ஃபஸ்ட்டு டைம் போடும்போது உங்கள் பாடியில் புதுசாக ஏதோ நம்மளை தாக்க வரான், உள்ளே இருக்கிற அந்த அந்த எனிமி ஏதோ தாக்க வரான் என்று சொல்லி பயந்து தோற்று போயிடும். ரெண்டாவது டைம் போடும்பொழுது இப்போ தெரிஞ்சிடும் லைட்டாக, ஓகே இவன் வந்து லெஃப்ட்டில் கிக் பண்ணுவான் ஃபஸ்ட்டு அப்படின்னு தெரிஞ்சு லெஃப்ட்டில் ரெடியாக இருக்கும். அந்த மருந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வந்து ரைட்டில் கிக் பண்ணால் அவன் காலி. ஸோ மூணாவது முறை போடும் பொழுது அந்த மருந்துக்கு தெரிஞ்சிடும், இவன் ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் கிக் பண்ண வருவான், நம்ம அது உஷாராயிட்டோம்னா ரைட்டில் கிக் பண்ணுவான், அது உஷாராயிடும். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து போக போக நீங்கள் எப்படி கிக் பண்ணாலும் அந்த உள்ளே இருக்கிற எனிமே அதை அட்டாக் பண்ண ரெடியாக இருப்பான். அவ்வளோதான் ஆன்டிபயோட்டிக்ஸ், அவ்வளோதான் மெடிசன். அதை திரும்ப திரும்ப நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த அந்த எனிமி இருக்கிறான் தெரியுமா, டிசீஸ்ன்ற எனிமி, அவனுக்கு தெரிஞ்சிடும் அது எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு. ஸோ இந்த மருந்துகளில் இது ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் எந்த மருந்து போட்டாலும் எனக்கு வேலை செய்யாது. அது ஏதோ சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம வேணால் நம்ம மனசு அமைதிக்காக நிம்மதிக்காக ஓகே வயிறு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தால் பேண்டி போட்டுக்கலாம், இல்லாட்டி ராசி பேர் போட்டுக்கலாம். இப்போ புதுசாக என்னமோலாம் வந்திருக்கு, என்னது என்ன நெக்ஸ்ட் ப்ரோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் ஜென்னி எப்படின்னா நம்ம மெசேஜ் அனுப்பிச்சோன்னா என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க, நெக்ஸ்ட் ப்ரோ 40 mg அப்படின்னு அனுப்புகிற அளவுக்கு நெக்ஸ்ட் ப்ரோ வந்து ஃபேமஸாக இருக்குது. ஸோ இப்படி நம்ம சில மருந்துகளுக்கு அந்த மருந்துகளில் போட்டோம், அதுக்கப்புறம் அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ அதுவாக வரும், போட்டு வாட்டி எடுக்கும், திரும்பி போயிடும். இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு. ரொம்ப நாளாக நான் ஒரு மனநிலையில் இருந்தேன். என்ன மனநிலைன்னா, ஆண்டவர் ஊழியக்காரங்கன்னா இப்படி தான் கஷ்டப்படணுயா, இப்படி வேதனை இருக்கும், பிசாசு வந்து நம்மளை தாக்குறான், அதுதான் நம்மளோட கெத்து, அப்படி தான் இருந்துச்சு. இட் இஸ் பார்ஷியலி ட்ரூ. ஆனால் ஒரு நாள் இதுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினார். when I was praying God showed this to me. சம்மந்தமே இல்லை, நான் முழங்கால் படிட்டு ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், பயங்கர பெயின், அன்றைக்கி தலைவலி. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் பெயின் தாங்க முடியாமல் நான் மனசை கொட்டுறேன், ஏன் ஆண்டவரே இது என்னை விட்டு போக மாட்டேங்குது, இப்படி இருக்குது, எந்த பிசாசை நான் இப்போ கட்டி ஜெபிக்கணுதுக்காக அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை காமிச்சார். இந்த பிசாஸில் எங்கேயோ வெளியில் தம்பி, உனக்குள்ளே இருக்கிற ஒரு பிசாசை தான் நீ கட்ட வேண்டியது இருக்குன்னாரு. என்னது இது அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ஒரு காரியத்தை அப்படியே இட் வாஸ் அ விஷன், நிஜமாக ஒரு அது தரிசனம் கண்களால் பார்த்தேன். என்னன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பழைய கம்பெனியில் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான். நானும் அவனும் ரொம்ப க்ளோஸ், சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க, அவ்வளோ க்ளோஸு. ஆனால் நாங்கள் எப்படி க்ளோஸ் ஆனோன்னா, நாங்கள் எப்போல்லாம் சந்திக்கிறோமோ அப்போது எங்கள் 2 பேரை தவிர இன்னொருத்தர் இருந்தார். நாங்கள் ஒரு ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் 3 லீடர்ஸ் இருக்கிறோம், 3 மேனேஜர்ஸ் இருக்கிறோம். ஒருத்தர் ஒரு ஏரியாவை மேனேஜ் பண்ணுறோம். ஸோ காம்படிஷன் இருக்கும்ல, 3 பேருக்குள்ளே போட்டி இருக்குமா இருக்காதா, யார் பெஸ்ட்டுன்னு ஒவ்வொரு மாதமும் டார்கெட் யார் அச்சீவ் பண்ணால் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ப்ரொமோஷன்ஸ் வரும், இன்சென்டிவ் வரும், இன்க்ரிமெண்ட் ஓட்டவர். ஸோ அந்த போட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதில் நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸு. அவன் என்னை தோக்கடிச்சாலும் நான் கவலைப்பட மாட்டேன், நான் அவனை தோக்கடிச்சாலும் கவலைப்பட மாட்டோம். ஆனால் எங்கள் 2 பேருக்கும் என்னென்னா, அவன் ஜெயிக்கக்கூடாது, இந்த 3ஆவது ஜெயிக்கக்கூடாது. ஸோ நாங்கள் எப்போ பேசினாலும் நாங்கள் 2 பேரும் அந்த 3ஆவது ஆளை பற்றி தான் பேசுவோம். அதுவும் பெருமையாக பேச மாட்டோம். கண்டிப்பாக அவனோட குறைகள் நாங்கள் டெய்லி வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம். அவன் என்ன தப்பு செய்கிறான்னு வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். அவன் ஒரு விஷயம் பண்ணால் கூட அதை பிடிச்சிப்போம், அதை பேச ஆரம்பிச்சிருவோம். உடனே ஏதோ ஒன்று என் கண்ணில் மாட்டிச்சா உடனே என் ஃப்ரெண்டுக்கு கால் போவோம், ஏய் பார்த்தியா இன்றைக்கி பார்த்தியா குரூப்பில் இந்த மாதிரி மெசேஜ் போட்டிருக்கிறான், இன்றைக்கி பார்த்தியா அவன் டீம் இந்த மாதிரி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சிரிப்போம். ஆனால் அந்த ஒரு 5-10 நிமிஷம் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி இருக்கும். எங்கள் நட்பு வளர்ந்துச்சு, இதில் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். இதெல்லாம் ஆண்டவனுக்கு காட்டுறாரு. இது எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போயிருக்குன்னா, அந்த கம்பெனி விட்டு வந்தாச்சு, பல வருஷம் ஆச்சு. இப்போது 3 பேர் அந்த கம்பெனியில் கிடையாது. ஆனால் இப்போவும் நாங்கள் பேசிக்கிட்டால் ஃபஸ்ட்டு அங்கே தான் ஆரம்பிப்போம். ஆண்டவர் எனக்கு காண்பிக்கும் பொழுது எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு ஒன்றும் புரியல, குழப்பமாக இருந்துச்சு. நான் எதுக்கு ஆண்டவர் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு அடுத்தது உணர்த்துறாரு.
அண்ட் திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் காட் டாட் மீ. அன்னைக்கு கற்றுக் கொடுத்தது. கிரேஸு வெறும் அன்பு, ஹீலிங், ஜென்டில்னஸ் மட்டும் கிடையாது. சில சமயத்தில் பெயினை அனுமதித்து நம்மளை கிளென்ஸ் பண்ணும். திரும்ப சொல்லட்டுமா? கிருபை சில சமயங்களில் வலியை நம்ம வாழ்க்கையில் அனுமதித்து நம்மளை சுத்தப்படுத்தும். ஒன் லாஸ்ட் டைம் சொல்லட்டுமா? கிருபை, கிரேஸ் நம்ம வாழ்க்கையில் வலியை, பெயினை அனுமதித்து நம்மளை சுத்தப்படுத்தும். ரொம்ப கிளியராக ஆண்டவர் எனக்கு நாங்கள் உணர்த்தினது என்னென்னா, நாங்கள் 2 பேர் பேசுவோம் தெரியுமா? என் க்ளோஸ் ஃப்ரெண்டு அவன் வேறு மதத்தை சேர்ந்தவன், என் தம்பி மாதிரி அவன் வேறு மதத்தை சேர்ந்தவன். ஆனால் 3வது ஒருத்தரை பற்றி பேசணுமா, அவன் கிறிஸ்தவன் தான். அவன் பிலீவராக இல்லையான்றது எனக்கு அது வேறு விஷயம். பட் இஸ் ஸ்டில் அ கிறிஸ்டியன். ஆண்டவர் எனக்கு உணர்த்தினது, என்னைக்காவது நீ யோசித்திருக்கிறியா? என்னைக்காவது யோசித்திருக்கிறியா? நீ அவனை பற்றி தப்பாக பேசும் பொழுது, இல்லாட்டி அதில் பார்ட்னராக இருக்கும் பொழுது, நீ எவ்வளோ ஒரு தப்பான சாட்சியாக மாறுற? நீ எவ்வளோ கோழையாக இருக்கிற? யூ ஆர் ஸோ கவர்ட் தட் அவங்ககிட்ட உன்னால் தைரியமாக பேச முடியல, பின்னாடி பேசுகிற. உடனே நம்மக்கிட்ட எப்போதுமே ஒரு பழக்கம் இருக்குது தெரியுங்களா? எதுக்குமே ஜஸ்டிஃபை பண்ணுவோம். உடனே அடுத்தது நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே இல்லை 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 இல்லை, நீங்கள் கவனித்து பாருங்களேன், நீ வேணால் என் கால் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்களேன், நீ வேணால் என் வாட்ஸ்அப் சாட்ஸ்லாம் பாருங்களேன், நீங்கள் வேணால் நாங்கள் பேசின இடத்துல நீங்கள் கண்டிப்பாக ஆவியானவர் இருந்திருப்பார், அவரை வேணால் கேட்டு பாருங்களேன். அவன் தான் நிறைய பேசுவான், நான் சிரிப்பேன். நான் ஆரம்பிக்க மாட்டேன், அவன் தான் ஆரம்பிப்பான். அவன் ஒரு 10 விஷயம் சொன்னான்னா அதுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். அப்போதான் ஆண்டவருக்கு எனக்கு இந்த பேசேஜை ஞாபகப்படுத்தினார். பால் கொலை செய்யல, பால் கல் எடுத்து அடிக்கல, ஆனால் பால் வாஸ் ட்ரஸ்டட் பார்ட்னர் இன் த கிரைம். பல நேரங்களில் நம்ம ட்ரஸ்டட் பார்ட்னர்ஸாக இருக்கிறோம். நான் திரும்ப ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே அந்த 3வது ஆள் நல்லவனா? அவன் என்னெல்லாம் பண்ணுறான் உங்களுக்கு தெரியாதா? உடனே ஆண்டவர், இதெல்லாம் நான் உணர்ந்தது, நல்ல கவனிங்க. ஆண்டவர் நான் அப்படி சொன்னேன், அவன் நல்லவன், அவன் ரொம்ப அவன் எவ்வளோ விஷயம்லாம் பண்ணுறான் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் எனக்கு உணர்த்தினது என்ன தெரியுமா? அடுத்தது, நீ ரொம்ப நல்லவனா? உனக்காக நான் வந்தேன்ல, உனக்காக நான் மறித்தேன்ல, உனக்காக உயிர் தெழுந்தேன்ல, உன்னால் அவனை மன்னிக்க முடியாதா? இல்லாட்டி அட்லீஸ்ட் வாயை முட்டு கம்முன்னு இருக்க முடியாதா என்று உணர்த்தினார். ஆனால் அந்த இன்சிடெண்ட் எனக்கு பெரிய ஒரு ஐ ஓப்பனராக இருந்தது பாருங்கள். அப்போ நான் ரியலைஸ் பண்ணேன், என்கிட்ட இப்படி ஒரு குணம் இருக்குது. நிறைய நேரத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, எவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு, பால்வடியும் முகமாக இருக்குது, பேசவே மாட்டுறாரு. ஆனால் என் கூட இப்படி ஒரு கொடூரம் இருக்குது. ஐ என்ஜாய் காசிப். I don't speak directly in front of people, but I either speak behind them or I enjoy. I'm a partner to it. இது என்னோட பிரச்சனை, வீக்னஸ், பாவம், sin. It's sin. பாவம். இன்னொருத்தங்க இன்னொருத்தரை பற்றி, அந்த இடத்துல இல்லாத பர்சனை பற்றி பேசும்போது அதை என்ஜாய் பண்ணுற பார்த்தீங்கன்னா பாவம். அதை நான் பண்ணேன், அது எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது, அது என்னோட குணமாக இருந்தது. அவங்கள பற்றி ஜோக் அடித்தேன் பார்த்தீங்களா, அது பாவம், அவங்க இல்லாத பொழுது. நானும் சில விஷயங்களை எடுத்து கொடுத்த பார்த்தீங்கன்னா பாவம். ஐ ஃபவுண்ட் இட் டு பி a stress buster. அது எனக்கு ஒரு ஒரு நிம்மதி கிடச்சிது, யாரையோ காலி பண்ணிட்டோண்டா அப்படின்ற ஒரு ரிவெஞ்ச் மனப்பான்மை இருந்திருக்கு. சின், இது எனக்கு தெரியாமே இருக்கு, இதை நான் உணராமலே இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் அன்றைக்கி என்னை உணர செஞ்சார். ஆண்டவர் சொன்னார், இந்த பெயின் இருக்கு தெரியுமா, உனக்கு இருக்கிற அல்சர், கேஸ்ட்ரோஎன்டைட்டிஸ், எதுக்குனாலே தெரியாமல் சும்மா கொஞ்சம் சாப்பிட்டாலே இப்படி நீ அவதிப்பட தெரியுமா தலைவலியில், இந்த சிக்னஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் சின் என்று சொன்னார். நான் உடனே அடுத்தது நான் யோசிக்கிறேன், இதுக்கு போய் இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், இல்லை இல்லை இல்லை, திஸ் இஸ் நாட் பனிஷ்மெண்ட், திஸ் இஸ் ஆப்ரேஷன் என்று சொன்னார். இது சர்ஜரி என்று சொன்னார். அதை வேரோட எடுக்கிறதுக்கு என்னோட கிரேஸ் சர்ஜரி என்று சொன்னார்.
I want to remove it from the roots, so I am doing this surgery called as grace on you என்று சொன்னார். பவுல் ஒரு பியூட்டிஃபுல்லான வசனத்தை நம்மளுக்கு விட்டு போயிருக்கிறார். கொரிந்தியர், எந்த கொரிந்தியர்? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். My grace is sufficient for you. என் கிருபை உனக்கு போதும். இது முன்னாடி இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு புரியாது. ஆனால் இந்த வசனங்களோட நான் அதை லிங்க் பண்ணும்பொழுது, இந்த பேசேஜோட லிங்க் பண்ணும்போது, பவுலோட வாழ்க்கையில் பின்னாடி நடக்கிற இந்த விஷயங்களோட நான் லிங்க் பண்ணும்போது, அதை என் வாழ்க்கையோட ஒப்பிடும் பொழுது தான் எனக்கு புரிஞ்சுது அந்த முள் என்ன என்று சொல்லி, அதுக்கு தேவன் கொடுத்த அந்த கிருபை என்ன என்று சொல்லி. இன்னைக்கு நான் குற்றப்படுத்தலை, கண்டம் பண்ணல, ஜட்ஜ் பண்ணல. நான் இந்த ப்ராசஸ் கடந்து வந்திருக்கிறேன். இன்னைக்கு ஐம் ஹீல்ட், கம்ப்ளீட்லி ஹீல்ட். நானே முட்டாள்தனமாக எங்கேயா போய் ஏதாவது சாப்பிட்டு பேட் ஈட்டிங் ஹேபிட்ஸில் போனால் மட்டும்தான் அந்த பிரச்சனை. அது ஜென்ரலாக எல்லாருக்கும் வர அதே ப்ராப்ளம் தான். ஆனால் முன்னாடி எனக்கு அது ஜென்ரல் ப்ராப்ளம் கிடையாது. தயிர் சோறு சாப்பிட்டா கூட சில டைம்ஸ் வரும். என்னோட க்ளோஸ் சர்க்கிள் தெரியும். எப்போதும் என்னோட டெஸ்கில் கீழே, இந்த சர்ச் ஆஃபீஸ் டெஸ்க்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ரோ, அப்புறம் என்ன பேண்டி, இந்த மாத்திரலாம் வச்சுருப்பேன் டேபிளில், அந்த ட்ராயரில். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சுக்ராஃபில்லோ ஜெல், எனக்கு ரொம்ப பிடிச்ச கூல்ட்ரிங்க். ஆனால் இன்றைக்கி நான் தைரியமாக சொல்ல முடியும், கீழே போய் செக் பண்ணி பாருங்கள், ஒரு மாத்திரை இருக்காது. முந்திரி என் பேக்கில் இந்த மாத்திரைகள் இல்லாமல் நான் எங்கேயுமே போக மாட்டேன். என் பேக்கில் இந்த டேப்லெட்ஸ் இல்லாமல் எங்கேயுமே போக மாட்டேன். இன்றைக்கி ஒன்றுமே வைக்கிறதில்ல, இருந்தால் கூட தூக்கி வெளியே போடுறேன். பிகாஸ் ஐம் ஹீல்டு. நான் சுகமான. நான் எப்படி சுகமான? அவர் கிருபைனால சுகமான. அவர் கிருபை என்ன பண்ணுச்சுன்னு அடித்து உதச்சுது. என்னோட பாவத்தின் நிமித்தம் அந்த பெயின் ஆண்டவர் அலோவ் பண்ணார். இன்னைக்கு ஐ கேன் டெல் யூ, நம்ம நிறைய வலிகளை சொல்லி அழுகுறோம் தெரியுமா? அதற்கு ஒரு காரணம் கேன் பி யுவர் சின். நிறைய சிக்னஸை குறித்து புலம்புற தெரியுமா? அதற்கு காரணம் கேன் பி யுவர் சின். சரீர சுகவீனத்தை பற்றி மட்டும் நான் பேசல, எல்லா பெயினையும் குறித்து நான் பேசுவேன். ஆண்டவர் சில சமயத்தில் பெயின் அனுமதிக்கிறது நம்மளை சுகமாக்குறதுக்காக, அவர் கிருபையால். சுகவீனம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வேற டாபிக். சுகவீனம் நம்மளுடைய ஒழுக்க இன்மையினால வரும், சில சமயம் தேவனோட மகிமைக்காக வரும். ஆனால் சில சமயங்களில் நம்ம பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்க ஆண்டவர் இந்த பெயின் அனுப்புவார். அண்ட் யாருக்கெல்லாம் இது வரும்? ஸ்பெஷல் பீப்புளுக்கு. உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு, பெரிய பர்பஸை வச்சிருக்கிறாரு. நீங்கள் அதை தெரியாமல் கண்ணு மூடப்பட்டு வேறு டைரக்ஷனில் ஓடிட்டு இருந்தீங்கன்னா அவருக்கு வருத்தமாக இருக்குமா இருக்காதா? கூப்பிட்டு பார்ப்பாரு, சொல்லி பார்ப்பாரு, கெஞ்சி பார்ப்பாரு, அன்பை கொடுத்து பார்ப்பாரு. கடைசியில் அவருடைய கூட்டாளிகளாம், பீட்டர் வாடா, ஜான் வாடா, எஸ் பாஸ் அப்படின்னு எல்லாரும் வந்து நிற்பாங்க. இவன் தப்பி ஓடிட்டே இருக்கிறான், இவனை போய் அடிச்சு ஆட்டோ அனுப்புங்கடா, அடிச்சு தூக்கிட்டு வாங்கடா அனுப்புவார். ஆனால் தூக்கிட்டு வந்துடுவார். அடித்து தூக்கிட்டு வந்தனால தான் பவுல் என்கிற ஒரு முத்து நம்மளுக்கு கிடச்சிது. இந்த பவுல் மூலமாக கர்த்தர் செய்த காரியங்கள் ஏராளம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், பவுல் இல்லாத ஒரு பைபிள் யோசிச்சு பாருங்க. பாரிசி சாலாகவே அவர் கடைசி வரைக்கும் இருந்திருந்தார்னா நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சர்ச் பிளான்டிங் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். விட்டுருவார் ஆண்டவர், விட மாட்டார். உங்களுக்கு இன்னைக்கு வலி அனுமதிக்கப்பட்டிருக்குன்னா நீங்கள் கர்த்தருக்கு ரொம்ப ஸ்பெஷல். உங்களுக்கு உங்கள் மூலமாக அவர் செய்ய நினைக்கிற காரியம் பெருசு பெருசு. அதை தெரியாமல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கிறீங்க. அதனால உங்களை கிரேஸ் அமைச்சு இழுத்துட்டு வரத்துக்கு ஆட்டோ வந்திருக்கு, கிரேஸ் ஆட்டோ வந்திருக்கு. என்ன ஆட்டோ வந்திருக்கு? கிரேஸ் ஆட்டோ வந்திருக்கு. உள்ள ஒருவேளை கேப்ரியல் இருக்கலாம்,
மைக்கேல் இருக்கலாம், பீட்டர் இருக்கலாம், ஜான் இருக்கலாம், ஏன் பாலே கூட வந்திருக்கலாம். இவங்களுக்கு நீதான்ப்பா சரியான ஆளு என்று சொல்லி. பட் ஆண்டவர் கிரேஸ் மூலமா நம்மளை தூக்கி எடுத்துட்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெயின் இருக்குன்னா உங்க வாழ்க்கையில் இப்போ யூ ஹேவ் அ கிரேட் பர்பஸ் இன் லைஃப். பவுல அது மூலமா தான் தொட்டார். அந்த பெயின் வந்தனால தான் அவன் புரிய ஆரம்பிச்சது. And that's grace of God. Grace. இப்படி இந்த பெயின் டைமில் அவர் கிரேஸை நம்ம பார்க்கணும். we have to see it. எப்படி பார்க்க முடியும்? 3 காரியங்கள் வேகமாக காண்பிக்க போகிறேன். ப்ரொவிஷன், ப்ரிப்பரேஷன், பர்செப்ஷன். தமிழில் சொல்கிற, கவலைப்படாதீங்க. ஆனால் இங்கிலீஷ் நீங்கள் கற்றுக்கணும். ப்ரொவிஷன், ப்ரொவிஷன் ப்ரொவிஷன்னா என்னது? ப்ரொவிஷன் கடை. ப்ரொவிஷன், ப்ரொவிஷன் என்னது? ப்ரொவிஷன்னா என்னது? ப்ரொவைட். ப்ரொவைடுன்னு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதோட ஒரு பதம் தான் ப்ரொவிஷன். அந்த ப்ரொவைட்னா என்னன்னா, ஒருத்தருக்கு ஒன்று இல்லாத பொழுது அதை அவங்களுக்கு கொடுக்கறது தான் ப்ரொவைட். He provided for my needs என்று சொல்லுவாங்க. என்னோட தேவைகளை சந்தித்தார் என்று சொல்லுகிறாங்க தெரியுங்களா? அதான் ப்ரொவிஷன். ஸோ இந்த இந்த மாதிரி பெயின் டைமில் நல்லா கவனிங்க. இந்த மாதிரி பெயின் டைமில், இந்த பிரச்சனை டைமில், அந்த டைமில் அவரோட கிரேஸ் ஆப்ரேட் ஆகிற அந்த டைமில் அதை நீங்கள் எப்படி பார்க்க முடியும்னா, நல்லா கவனிங்க. நம்ம இந்த இந்த பெயின் டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்? புலம்புவோம் இல்லையா? நம்ம செய்கிறதுல அந்த சீக்கிரம் எல்லாம் டக்கு டக்குன்னு சொல்லணும். பெயின், இந்த பெயின் இருக்கிற டைமில், வலி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற டைமில் என்ன பண்ணுவீங்க? புலம்புவோம், அப்புறம் அழுவோம், அப்புறம் எரிச்சல் ஆகும், கோச்சுப்போம், இதெல்லாம் செய்வோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம அப்போ செய்ய வேண்டியது என்னென்னா, கிரேஸை பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் ஆப்ரேட் ஆகிற அந்த கிருபையை பார்க்க கற்றுக்கணும். அந்த பெயின் டைமில் தான் கிருபைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். நான் திரும்ப சொல்லட்டுமா? அந்த அந்த வலியின் நேரத்தில் தான் கிருபைனா என்னன்னு உணர முடியும். கிருபை சம்திங் பர்சனல். யூ எக்ஸ்பீரியன்ஸ் இட். தட்ஸ் சூப்பர் நேச்சுரல் பவர் ஃப்ரம் காட். வலி நேரங்களில் அந்த கிருபை நீங்கள் பார்க்க முடியும். எப்படி? ப்ரொவிஷன். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை 9ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் பார்க்குறோம். இந்த பால் அவன்கிட்ட அதிகாரம் இருக்கு, லெட்டர் இருக்கு, அவன் எல்லாத்துலையும் போனால் பயம் இருக்கு, ஜெயிலில் தூக்கி போடுகிற அளவுக்கு அவனுக்கு பவர் இருக்கு. ஆனால் இப்போது நடக்கக்கூட முடியல, எந்த சைடு போகிறதுன்னு தெரியல, தத்தளிக்கிறான், தடுமாறுறான். அந்த இடத்துல வசனத்தில் இது போடணும்னு அவசியம் கிடையாது. அவன் எந்திரிச்சான், அவனுக்கு இப்படி நடந்துச்சு, அவன் தமஸ்கோ பட்டணத்துக்கு போனான், ஜூடாவோட வீட்டில் தங்கியிருந்தான் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்கலாம். ஆனால் அப்படி போடலை. அவனை கை தாங்களாக அழைத்து போனார்கள் என்று ஏன் போடணும்? ஏனென்றால் அங்கே காட்ஸ் ப்ரொவிஷன் வாஸ் தேர். வலி நேரங்களில் நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா, அந்த பயங்கரமான வலி நேரத்தில் நீங்கள் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசை ஒருமித்தப்படுத்தி புலம்பாமல், கலங்காமல், கோச்சிக்கிட்டு போகாமல், சண்டை போடாமல், அவாய்ட் பண்ணாமல், தூங்காமல், சாம்பார் வைக்காமல், வின்டருக்கு போகாமல் நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா, ஆண்டவர் உங்கள் தேவைகளை அதிகமாக சந்திக்கிறத பார்ப்பீங்க. எங்கிறது இதெல்லாம் வருதுன்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு பார்ப்பீங்க. உங்களை கைத்தாங்கலாம் அவர் கூட்டிட்டு போகிறத பார்ப்பீங்க. தட்ஸ் கிரேஸ். His love is so huge. வார்த்தையால் விவரிக்க முடியாது. இன்றைக்கி ஆண்டோட கிருபையில் என்னால் எல்லா சப்ஜெக்டும் ஓரளவுக்கு பைபிளில் ப்ரீச் பண்ண முடியும். ஆனால் என்னால் ப்ரீச் பண்ண முடியாத ஒரு விஷயம் இருக்குது. அது கிறிஸ்துவின் அன்பு. That's something I cannot preach. அதை பிரசங்கம் பண்ணணும்னு நான் வார்த்தை வர மாட்டேங்குது. It's so huge. நமக்கு புத்திக்கு எட்டாத ஒரு காரியம். Grace in our times of pain is overflowing. அந்த நேரங்களில் அவர் கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போகிறத நிச்சயமாக உணர்வீங்க.
மற்றதெல்லாம் செய்யாதீங்க. அந்த நேரத்தில் மனசை பக்குவப்படுத்திட்டு ரொம்ப வலிக்கும் பொழுது, அவங்களுக்கு ஒரு டிப் சொல்லித்தரேன். ரொம்ப வலிக்கும் பொழுது தயவுசெய்து எதுவும் செய்யாதீங்க, பேசிடாதீங்க. அதான் பெரிய தப்பு. பேசும்பொழுது கண்ணாமனன்னு பேசிடுவோம். ரொம்ப வலிக்கும் போது அமைதியாக அவருடைய ப்ரொவிஷனை பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. இட் வில் பி ஸோ பியூட்டிஃபுல். ரெண்டாவது, அந்த டைமில் அது ஆப்ரேட் ஆகிற டைமில், கிரேஸ் ஆப்ரேட் ஆகிற டைமில், நம்ம பெயினில் கிரேஸ் ஆப்ரேட் ஆகிற டைமில் ப்ரிப்ரேஷனை பார்க்க கற்றுக்கோங்க. என்னது? ப்ரிப்ரேஷனை பார்க்க கற்றுக்கோங்க. ப்ரிப்ரேஷன் என்னது? ப்ரிப்ரேஷன் என்னது? ப்ரிப்பரேஷன் சொல்லுங்கள், கேட்கல எனக்கு. ப்ரிப்பரேஷன் சொல்லுங்கள். ப்ரிப்பரேஷன் சொல்லுங்கள். ப்ரிப்பரேஷன் என்னது? ஆயத்தம் ரெடி பண்ணுறது. தமிழில் சொன்னால் ரெடி பண்ணுறது. இல்லை தலையாவர ஆட்டுறீங்க. சரி, ஆயத்தம் பண்ணுறது. என்ன ஆயத்தம் அது? அந்த டைமில் நம்ம தான் ஆயத்தம் மாறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. பெயின் அதிகமாக இருக்கிற நேரத்தில் யாருக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி புலம்பலான்னு நினைக்காதீங்க. யாரோட போய் நேரம் செலவழிக்கலான்னு நினைக்காதீங்க. பெயின் அதிகமாக நேரத்தில் இன்டர்நெட்டை பார்த்து எவ்வளோ டிஸ்ட்ராக்ட் ஆகலாம், டைவர்ட் ஆகலான்னு நினைக்காதீங்க. we are very well known to God as escapist. கர்த்தர் நம்மளை எப்படி தான் பார்க்குறாரு? தப்பிச்சு ஓடுறவனா பார்க்குறாரு. என்ன சொல்லுங்க? எஸ்கேபிஸ்ட் அப்படின்னா அர்த்தம் தப்பிச்சு ஓட முயற்சி செய்கிறது. நமக்கு நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் அது. நம்மளுக்கு உடனே தப்பிச்சு ஓடிடுவோம் அந்த இடத்துலேருந்து. நிறைய நேரத்தில் இந்த ப்ரிப்பரேஷன் டைமில் தப்பிச்சு ஓடிடுறோம். பெயின் வரும்போது அங்கேருந்து தப்பிச்சு ஓட தான் பார்க்குறோம். வலி வரும்போது அங்கேருந்து எப்படி தப்பிச்சு ஓடலாம்? ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், அங்கே கொஞ்சம் பெயின் வந்துச்சா எப்போ இந்த இடத்த விட்டு போகலாம்டா, உடனே எல்லாத்தையும் naukri.comலேருந்து ஜாப் ஸ்ட்ரீட்லேருந்து எல்லாமே ஆக்டிவேட் பண்ணிவிடுவோம். தப்பிச்சு ஓடுறது நம்மளோட மனநிலை. ஆனால் தப்பிச்சு ஓடினீங்கன்னா கற்றுக்க மாட்டீங்க. ஆண்டவர் செய்கிற ஆப்ரேஷன்லேருந்து பாதியில் எழுந்து ஓடுற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆப்ரேஷன் டேபிளை படுக்க வச்சு வயிற்றில் கட்டின்னு சொல்லிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அனஸ்தீசியா 10 வலி எடுக்குது, லைட்டாக எடுக்குது. அங்கேருந்து தப்பிச்சு ஓடினீங்கன்னா என்ன ஆகும் சொல்லுங்கள்? என்ன ஆகும்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பிட போகிறீங்க. உங்களை காயப்படுத்த கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் சில விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். கொஞ்சம் பெயின் வச்சாதான் புரியும்னு. குடல் ஒரு சைடு தொங்கிட்டு ஓடிட்டே இருப்பீங்க. நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. தப்பிச்சு ஓடுறது அதுதான். ஆண்டவர் கிரேஸில் ஒரு ஆப்ரேஷன் ப்ராசஸ் பண்ணுறாரு. வலி இருக்கும் பொழுது அங்கேருந்து தப்பிச்சு ஓடினா இப்படி தான் ஓடுறோம். பல பேர் ஆப்ரேஷன் தேட்டர்ந்து தப்பிச்சு ஓடி வந்தவங்க. வலி வரும் பொழுது அந்த வலின்ற ப்ராசஸில் ஒரு ப்ரிப்ரேஷன் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதை ஃபுல்லாக அண்டர்கோ பண்ணணும். அப்போ தான் சுகம் கிடைக்கும், ஹீலிங் கிடைக்கும். அண்ட் ஐ அட்மயர் திஸ் கை பால் 3 நாட்கள் ஃபாஸ்டிங் இருந்து ஜபத்தில் இருந்திருக்கிறான். எதுக்கு தெரியுமா? அந்த 3 நாட்களில் தான் அவன் செஞ்ச தவறெல்லாத்தையும் உணர்ந்தான். சேவான் மேலே ஒவ்வொரு கல்லு விழும்பொழுது இவங்க பாவம், இவங்களை மன்னிச்சு விடுங்க என்று சொன்னா தெரியுமா ஸ்தேவானு? அந்த வார்த்தை அவன் மனசில் ஓடிட்டே இருந்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். அந்த சத்தம் மனசில் அந்த 3 நாள் ஓடிட்டே இருந்திருக்கும். எப்படிப்பட்ட ஒரு தப்பை நான் செஞ்சிருக்கிறேன்ற அழுதுருப்பான். அதுக்கு அப்ரூவல் கொடுத்தேனே, அதில் ஒரு ட்ரஸ்டட் பார்ட்னராக இருந்தேனே. ஆனால் அவன் உயிர் போகும்போது கூட இவங்களை மன்னிச்சு விடுங்க, இவங்க பாவம்னு சொன்னானே, எனக்கு அது புரியலையே. இப்போ தனிமையில் இந்த பெயினில் நான் இருக்கும் பொழுது என் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் எனக்கு இது புரியுதே. நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் என்ன வார்த்தைகளை பேசியிருக்கிறேன், என்ன கிரைமில் பார்ட்னராக இருந்திருக்கிறேன், என்ன பாவத்தில் இருந்திருக்கிறேன். நீங்கள் தனிமைப்படுத்தும் பொழுது, வழியில் இருக்கும் பொழுது, அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் உங்களுக்கு புரியும். இல்லாட்டி ஓடிட்டே இருப்போம், பேசிக்கிட்டே இருப்போம், செஞ்சுக்கிட்டே இருப்போம், அது கரெக்டுன்னு வேற சொல்லுவோம். அதனால என்ன பாதிப்பு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன ஒரு தப்பான சாட்சி உணரவே மாட்டோம். கடைசியில் போய் நம்மளே அந்த கிரைம் பண்ணுறவங்களாம் மாறிடுவோம். அதனால தான் ஆண்டவர் பிடிச்சி இழுக்கிறாரு, அடிக்கிறாரு, பெயின் கொடுக்குறாரு. ஆனால் அந்த டைமில் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் சீயிங் த ப்ரிப்பரேஷன் தட் காட் இஸ் காட் ஃபார் யூ. வலி வரும் பொழுது அமைதலா
ஜெபத்தில் இருங்க. ஃபாஸ்டிங் இருக்க முடிஞ்சால் ஃபாஸ்டிங்கில் இருங்க. ஃபாஸ்டிங் என்பது ஒரு பெரிய மேஜிக் கிடையாது. அது நம்மளை மொத்தமாக வீக் ஆக்கும். Then you are so dependent on God and want to learn from God. But prepare. கடைசியாக perception. This is so beautiful. This is so beautiful. This is so beautiful. என்ன நடக்குது இந்த இடத்துல, இந்த வசனங்கள்ல? அவனுக்கு சுகத்தை கொடுக்கும்படியா யார்கிட்ட பேசுறாரு? அனனியாஸ் கிட்ட பேசுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, போப்பா இங்க ஒருத்த உட்காந்துருக்கான்ப்பா, அவனை போய் நீ தொட்டு ப்ரே பண்ண, அவன் சுகமாமான்றான். அதுக்கு அனனியாஸோட ரெஸ்பான்ஸ் தான் எப்பிக்கு. அனனியாஸோட பதில் தான் அட்டகாசம். என்ன சொல்றான்? யாரு அவனா? என்ன துமுறா அலைஞ்சிட்டு இருந்தான் அவன். நான் போக மாட்டேன் அவன் பக்கத்தில். இன்றைக்கி நம்மளை சுற்றி ஆளுங்க இருப்பாங்கய்யா. நம்ம வந்தால் சல்யூட் அடிப்பாங்கய்யா. நம்ம வந்தால் எந்திரிச்சு நிற்பாங்க, நம்மளை கொண்டாடுவாங்க, நம்மளை பற்றி ஸ்டேட்டஸ் போடுவாங்க, சோஷியல் மீடியாவில் நம்மளை பற்றி பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு ஒரு வழி வந்து ஒன்றும் இல்லாமல் நம்ம இருப்போம் தெரியுமா? அப்போ தான் தெரியும் யார் 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 என்று சொல்லி. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்காக ஆண்டவர் ஒர்க் பண்ணுறாரு. காட் கன்வின்ஸ்ட் அனனியாஸ். ஜீசஸ் அவனை கன்வின்ஸ் பண்ணுறாரு. கன்வின்ஸ் பண்ணுற பொறுப்பு அவர் எடுத்திருக்கிறாரு. இல்லை இல்லை, இஸ் மை சோசன் ஒன், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவனை கொண்டு பெரிய திட்டம் வச்சிருக்கிற, நீ போ என்று சொல்லி அனுப்புகிறாரு. அண்ட் வாட் இஸ் பியூட்டிஃபுல் இஸ், இந்த ப்ரிப்ரேஷன் டைம்ல என்ன தெரியுமா, அப்போது ஆண்டவர் அவனுக்கும் வெளிப்படுத்தியிருக்கிறாரு, அனனியாஸ் மூலமாக உனக்கு சுகம் வரும்னு சொல்லிட்டு. That's why the preparation time is so beautiful. அவன் செவிக்கும் பொழுது பவுலுக்கு தைரியத்தை கொடுக்குறாரு. ஒருவேளை இவங்களாம் அவனை பார்த்து ஓடி இருப்பாங்க, ஆனால் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துறாரு. அவனுக்கு அவன் பர்செப்ஷனை மாற்றுறாரு. அனனியாஸோட பர்செப்ஷனை மாற்றுறாரு. சுற்றி இருக்கவங்களோட பர்செப்ஷனை மாற்றுவார் ஆண்டவர். இன்றைக்கு உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் வைப்ஸை தேவனால் இந்த பெயின் டைமில் மாற்ற முடியும். உங்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறாங்கள, உங்களுக்கு கடினமான காரியங்களை டஃப் கொடுக்குறவங்கள, மனுஷங்களை நீங்கள் என்னதான் பின்னாடி இருந்து பேசினாலும் மாற்ற முடியாது. நீங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் மனுஷங்களை மாற்ற முடியாது. அவங்க உங்கள் மேலே வச்சுருக்கிற அபிப்பிராயத்தை மாற்ற முடியாது. அவங்க கெட்டவங்கன்னா நீங்கள் பேசுகிறனாலையோ நீங்கள் பண்ணுறனாலையோ அவங்கள நல்லவங்களாக மாற்ற முடியாது. அவங்க மாறுவது ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். இந்த ப்ராசஸில் நீங்கள் இருங்க. ஆனால் பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. அந்த கிரேஸ் பீரியடில், அந்த பெயின் டைமில் கிரேஸ் ஆப்ரேட் ஆகிற பீரியடில் அது மாறுறதை பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. பீப்புளோட பிஹேவியர் உங்ககிட்ட சேஞ்ச் ஆகிறத பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு யாரெல்லாம் வாய்ப்பு கொடுக்கலையோ அவங்க மூலமாகவே ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறத பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. தேங்க் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. அதுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. எந்த டோர்ஸ்லாம் உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும், இவங்க என்னை மதிக்க மாட்டாங்க, இந்த இடத்துல எனக்கு வாய்ப்பு கிடைக்காது, இந்த ரேஸ் என்னை மதிக்காது, நான் அமெரிக்காவுக்கு போனால் நான் பிளாக்கு நான் ப்ரௌனுன்னு என்னை ஒதுக்குவாங்க என்றெல்லாம் சொல்லி நினைப்பீங்கள்ல, அதே இடங்களில் ஆண்டவர் உங்களை உயர்த்துறத பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. See it. You have to see it. Grace ஆப்ரேட் ஆகும்பொழுது அதை பார்க்கணும். And that's what Paul did. அதை பார்த்தான். கடைசியாக பார்க்கிற நம்ம கிரேட்டை வெளிப்படுத்தணும். ஹல்லேலூயா. பார்க்கிற நம்ம கிரேட்டை வெளிப்படுத்தணும். 3 காரியங்கள் வேகமாக சொல்லி முடிச்சிடறேன். முதல் காரியம், ஷோ த ஸ்ட்ரெங்க். பவுலுக்கு என்ன ஆச்சுன்னா, கண் வந்துச்சு. கண்ணு மட்டும் வரல, கண்ணு வந்து வெறும் எக்ஸ்டர்னல் ப்ராசஸ். ஆண்டவர் கொடுத்த பெயின்னால வந்து அவனை ஸ்டாப் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் அவன்கிட்ட பண்ணது என்னன்னா, அவன்கிட்ட இருக்கிற அந்த சாடிஸ்டிக் குவாலிட்டி, அவன்கிட்ட என்ன சாடிஸ்டிக் குவாலிட்டி இருந்தது, இவங்களை பிடிச்சி போடுறது, ஜெயிலில் போடுறது, ஒருத்தன் கல்லால் அடிக்கும்போது வேடிக்கை பார்க்குறது, அவங்களுக்கு ட்ரஸ்டட் பார்ட்னராக அந்த சாடிஸ்டை தூக்கிட்டு அவனுக்குள்ள ஸ்ட்ரென்த் கொடுத்தாரு. அதான் மாற்றம். எப்படிப்பட்ட ஸ்ட்ரென்த்னா, நம்ம பார்க்குறோம் வார்த்தை, நிறைய வார்த்தைகள் அதில் பார்க்குறோம். ஒரு இடத்துல அவன் சாப்பிட்டு ஸ்ட்ரென்த்னான்னு பார்க்குறோம். இன்னொரு இடத்துல அவனை பற்றி குறைகள் பேச ஆரம்பித்தாங்க, பயப்பட ஆரம்பித்தாங்கன்னா அவன் ஈ க்ரூ இன் ஸ்ட்ரென்த் என்று பார்க்குறோம். தமிழ் ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்ட் இருக்குது, எனக்கு அந்த வார்த்தை வரல. திஷ்டாந்தாலியா, திஷ்டாந்தாலியாக
அப்படின்னு ஒரு திஷ்டாந்தத்தை தான் அப்படி சொல்கிறாங்க. மாறினான் என்று சொல்லி அவனை பற்றி சொல்லப்படுது அந்த இடத்துல. He grew in strength. இந்த ப்ராசஸ் பாருங்களேன், இந்த பெயின் வரும்போது நம்ம என்ன வரும், ரொம்ப வீக்காகிறோம், வீக்னஸில் வீக்கஸ்ட் பாயிண்ட் போகிறோம். ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆண்டவர் இந்த கிரேஸ் ஆப்ரேஷன் பண்ண பிறகு அதில் நம்ம கரெக்டாக அந்த 3 விஷயத்தை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா அது நம்மளை மாற்றி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண பிறகு நாம் திஷ்டாந்தசாலியாய் மாறுகிறோம். ஸ்ட்ரெங்த், ஸ்ட்ராங் மாறும். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது பவுல் செஞ்சது போல, அந்த கிரேட் எப்படி நம்ம காண்பிக்க போகிறோம்னா, ஷோ த ஸ்ட்ரெங்த். எப்படி அந்த ஸ்ட்ரென்த் அவன் காமிச்சானா பாருங்க, இது கண்ணு வந்துச்சு, கண்ணு வந்த உடனே அவன் என்ன பண்ணா, உடனே ஃபஸ்ட்டு சாப்பிட கூட இல்லை. கவனிச்சிங்கன்னா அந்த வசனத்தை ஒழுங்காக வாசிச்சிருந்தீங்கன்னா அவன் சாப்பிட கூட இல்லை. 3 நாள் பட்டினாங்க, சாப்பிடக்கூட. முதல்ல போய் பேப்டிசம் எடுக்கிறான். He rose and he was baptized. சாப்பிட கூட இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒன்று முடிச்சா ஃபஸ்ட்டு சாப்பிடணும். நல்லா ஊழி செஞ்சு சாப்பாடு எடுத்துவாங்கய்யா அப்படின்றோம். இங்கே பிரசங்கம் முடிச்சோன்னே நான் மார்னிங் யூஸ்வலாக சாப்பிட மாட்டேன். பிரசங்கம் முடிச்சோன்னே எப்படா போய் சாப்பிடலாம், ஏன்னா நம்மளுக்கு உடனே சாப்பிடணும்னு தோணும். தட்ஸ் நேச்சுரல். பட் ஃபார் பால் திஸ் வாஸ் ஸோ இம்பார்ட்டண்ட், ஸோ இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த்தை காட்டணும். பேப்டிசம் என்பது எதற்காக செஞ்சாங்கன்னா, பேப்டிசமோட ஆக்சுவல் ரீசன் என்னென்னா, நான் இது வரைக்கும் இவங்க ஃபாலோவராக இருந்தேன், இனிமேல் இவங்க ஃபாலோவராக இருக்கிறேன். அதுதான் பேப்டிசம். இது வரைக்கும் நான் உலகத்தில் இருந்தேன், மற்ற பொய்யான தெய்வங்களை வணங்கிட்டு இருந்தேன், இனி மெய் தெய்வம் ஜீசஸை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தான் பேப்டிசம். அப்போ அதான் பண்ணாங்க. ஸோ அவன் என்ன சொல்கிறான், பேப்டிசம் ஏன் ஃபஸ்ட்டு எடுக்கிறான்னா, வாண்டட் டு ஷோ த வேர்ல்ட். பேப்டிசம் வந்து இட்ஸ் லைக் மேரேஜ். அது மூலமாக தான் தெரியும் இவன் இந்த மாதிரி ஜீசஸ் ஃபாலோவன். இவன் ஃபஸ்ட்டு அதுதான் முக்கியம்னு நினைக்கிறான். என்ன முக்கியம்னு நினைக்கிறான், எஞ்சவனை எல்லாருக்கும் நான் இப்போ சொல்கிறேன், நான் இந்த மாதிரி ஜீசஸ் ஃபாலோவர் என்று சொல்கிறான். ஷோ யுவர் ஸ்ட்ரென்த். ஆண்டவர் அந்த ப்ராசஸை பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாற்றம் வந்தவனை மற்றவங்களுக்கு தெரியணும், சாட்சி சொல்லணும், வாழ்ந்து காட்டணும். தட் இஸ் இம்பார்ட்டண்ட். 2வது, சர்ப்ரைஸ் வித் ஸ்ட்ரென்த். அவன் பேசும் பொழுது அங்கே இருக்கிற மக்கள் இவன் பேசுகிறத கேட்ட அவங்க அமேஸ்ட் என்று சொல்லி வசனம் சொல்லுது 21. ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லுகிறது. நம்ம அதுக்கப்புறம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அவ்வளோ ஆர்வத்தோடு செய்யணும், அவ்வளோ தைரியத்தோடு செய்யணும், அவ்வளோ ஜாலியாக செய்யணும், என்ஜாய் பண்ணி செய்யணும். மற்றவங்க ஆச்சரியப்படுகிற அளவிற்கு, இவனடா தொட்டாசினிங்க இருந்தானே, இன்னைக்கு சுற்றி எத்தனை பேர் அடித்தாலும் ஏசப்பா ஏசப்பான்னு ஓடி வரானே, இந்த இடத்த விட்டு போக மாட்டானே. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இந்த வசனம் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்த விஷயம். இந்த வசனம் மட்டும் வாசித்துடலாமா? 12 o'clock முடிக்க போறானா? இந்த வசனம் மட்டும் வாசித்துடலாமா? சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்திரப்படுத்தி கரெக்ட்ல தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். கலங்க பண்ணினான். இங்கிலீஷில் கன்ஃபவுண்டட் என்று சொல்லுகிறது. கன்ஃபவுண்டட், கலங்க. சவுல் இவ்வளோ பண்ண பிறகு ஒரு சிலரை கலங்கம் பண்ணுறான். திருந்தவே மாட்டான்ல, சொல்லுங்களேன், திருந்தவே மாட்டான்ல. இவ்வளோ பண்ணிவிட்டு இவ்வளோ அவனுக்கு ஆப்ரேஷனாக பண்ணும்போது கலங்கம் பண்ணியிருக்கிறான். தப்பு இல்லை, தப்பு இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் கலங்க பண்ணினது ஏசப்பாவோட ஃபாலோவர்ஸை. இப்போ அவன் கலங்க பண்ணுகிறத ஏசப்பாக்கு எதிரியாக இருக்கிறவங்கள. இட் சேஞ்ச்டு சைடு. ஆண்டவர் இந்த கிருபா ஆப்ரேஷன் பண்ண பிறகு நம்ம செய்கிற காரியம் எல்லாம் ஆண்டவரோட மகிமைக்காக இருக்கணும். அது வரைக்கும் நீங்கள் என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாலும் கவலை கிடையாது. யார்கிட்ட லைக்ஸ் வரணும்னு நீங்கள் சோஷியல் மீடியாவில் பண்ணிட்டு இருந்தாலும் கவலை கிடையாது. நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணாலும் கவலை கிடையாது, நீங்கள் என்ன செஞ்சாலும் கவலை கிடையாது. பாருங்கள், நார்மலாக சொல்லுவாங்கப்பா சர்ச்னால ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்கிறாங்க, இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. சில இடத்துலலாம் பாருங்கள், நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஐயா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் இங்கே பண்ணுறது ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்கன்னு நான் சொல்லலை. எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஸ்டேட்டஸ் போடுங்க, போஸ்ட் போடுங்கன்னு நான் சொல்லலை. பைபிளில் என்ன சொல்லியிருக்கோ அப்படி நடந்துக்கோங்க நான் சொல்கிறேன். எது கரெக்டு எது தப்புன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள், அதுபடி செய்யுங்கன்னு தான் சொல்கிறோம். ஏன்னா இது ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. ஒரு நாள் உண்மையான ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது.
ஐயா ஜட்ஜ்மெண்ட் கிடையாதுன்னா அப்போ ஆண்டவர் பண்ண போகிறது என்னது? அது பேர் என்னது? அது பேர் ஜட்ஜ்மெண்ட் டே. அதனால் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, தப்பிக்க முடியாது. இந்த மாதிரி கதைலாம் சொல்லிட்டு ஓட முடியாது. வசனத்தின்படி கீழ்ப்படிஞ்சு அதன்படி வாழ கற்றுக்கணும். இனி உங்களுடைய செயல்பாடுகள், இனி உங்கள் பேச்சு, இனி உங்கள் ஸ்டேட்டஸ், இனி உங்கள் சோஷியல் மீடியா, இனி உங்கள் ட்ரெஸ்ஸிங், இனி உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஷுட் பி சேஞ்ச்ட் டு ஸ்ட்ரெங்த். அப்போ தான் இந்த ஆப்ரேஷன் நடந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ தான் கிரேட்னஸை பார்க்க முடியும். கண்களை முடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தை எங்களை பலப்படுத்துகிறதற்காக நன்றி. வசனம் எங்களுக்கு தைரியத்தை கொடுப்பதற்காக நன்றி. வேதத்திற்கு புறம்பான காரியங்கள் ஒன்றும் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லி ஒப்பு கொடுக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு சபையாக நாங்கள் வாழ ஆசைப்படுறோம். இந்த சபையில் எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் இருந்தாங்கன்ற முக்கியம் இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு இந்த சபையில் எத்தனை பேர் வசனத்தின்படி வாழ்கிறாங்க என்பது தான் முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு சபையாக அதை மாற்றுங்க ஏசப்பா. உங்களுடைய கிருபை பெரியது, கிருபை எங்களுக்கு போதும். ஏன்னா அது எல்லாத்தையும் செய்யும். அன்பும் காட்டும், அரவணைக்கவும் செய்யும், அடித்து இழுத்துட்டு வர நேரத்தில் அடித்தும் இழுத்துட்டு வரும். அது போதும் எல்லாருக்கும், அது போதும் அவர்களை மாற்றுவதற்கு. Because it's complete, your grace is complete, Lord. We pray that we will இன்னைக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையையும் அதிக நேரமாக இருக்கலாம், மேபி இன்னும் நிறைய ஜோக்ஸ் சொல்லாமல் இருந்திருக்கலாம், இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் சொல்லாமல் இருந்திருக்கலாம், கிளாஸ் ரூம் மாதிரி இருந்திருக்கலாம். பட் ஆனால் இந்த கிளாஸ் ரூம் தேவை, இந்த பெயின் தேவை, இந்த டைம் தேவை என்பதை உணர்கிறோம் ராஜா. இந்த டைம் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் ப்ரெஷியஸ், லைஃப் லாங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பதை உணர்கிறோம் ஆண்டவரே. இந்த மாற்றத்தை எங்கள் வாழ்க்கையில் எங்களை காண்பிக்க in your grace help us to see the great என்று சொல்லி ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.